வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். விவசாயிகளின் வேளாண் கடன் மீதான திருத்தி அமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தை நடப்பு ஆண்டில் தொடர்ந்து செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை, பெங்களூரு உட்பட 3 முக்கிய தொழில் நெடும்பாதைகளுக்கு இணைப்பு அளிக்கும் வகையில் ஆந்திரா மாநிலம் பத்வேல், நெல்லூர் இடையே 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2025-2026 ஆண்டு சந்தை பருவத்தில் பருத்தி உட்பட 14 காரிப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைக்க அந்நாடு தவறினால் எதிர்காலத்தில் போர் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை சந்திக்க நேரும் என்று மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நேற்று புதுச்சேரியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி அரசின் மின்துறையில் இளநிலை பொறியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் 6 மையங்களில் நடைபெறவுள்ளது. தேர்வுக்கான நுழைவுச் சீட்டுகளை இன்று முதல் அரசின் ஆள் சேர்ப்பு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்தியாவில் தயாராகும் வெளிநாட்டு மது வகைகள், பீர் மற்றும் ஒயின் மீதான கலால் வரி மற்றும் கூடுதல் கலால் வரி இன்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் திறந்தவெளி அரங்கத்தையும் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டுகளையும் மாணவர்களிடையே ஒழுக்க நெறிமுறைகளை பராமரிப்பதற்கான கண்காணிப்பு குழுவையும் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு திறந்து வைத்தார். வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தினம் குறித்து ஏனாமில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாக மண்டல நிர்வாக அதிகாரி திரு ஆர் முனுசாமி அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்திலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.